வணக்கம் தோழர்களே! வெல்கம் டு லக்ஷிதாஸ் டேல்ஸ். உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு பெரிய ஊக்கம். அதனால லக்ஷிதாஸ் டேல்ஸ்க்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிராமம் ஒன்றில் வைத்தியர் ஒருவர் மனைவியுடன் வசித்து வந்தார். வைத்தியருக்கு காட்டில் வாழ வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. ஏனெனில் அங்கு ஏதாவது அரிய பொருள் கிடைத்தால் அதை கொண்டு பெரிய மனிதராக வாழ வேண்டும் என்று ஆசை ஏற்பட்டது. அதன்படி காட்டில் குடிசை அமைத்து மனைவியுடன் குடியேறினார். அங்கு ஏதாவது அரிய பொருள் கிடைக்கிறதா என தேடல் வேட்டையில் இறங்கினார். கணவன் என்ன தேடுகிறார் என மனைவிக்கு தெரியாது. பகல் முழுவதும் அலைந்து திரிந்து வரும் கணவருக்கு உணவு சமைப்பது அவளின் அன்றாட பணியாக இருந்தது. இப்படியே பல ஆண்டு தேடுதலிலேயே கழிந்தது. இருவருக்கும் வயதானது. ஆனாலும் வைத்தியர் தேடும் படலத்தை நிறுத்தவில்லை. ஒரு நாள் வழக்கம் போல அலைந்துவிட்டு நீண்ட நேரம் கழித்து வீட்டிற்கு வந்தார். மனைவியை காணவில்லை. எங்கு போயிருப்பாள் என்ற குழப்பமும் பயமும் ஏற்பட்டது. ஆனால் என்ன அதிசயம்! மனைவிக்கு பதிலாக அழகான இளம்பெண் ஒருத்தி குடிசையில் நின்றிருந்தாள். இதுவரை அந்த பெண்ணை பார்த்ததே இல்லை. இவள் யாராக இருக்கும் என குழம்பினார். அவரை கண்டதும் வெட்கப்பட்ட அவள் வணங்கினாள். வைத்தியருக்கு மேலும் குழப்பம் அதிகரித்தது. வம்பாக இருக்கிறதே, ஏதாவது சிக்கலில் அகப்பட்டு விட்டோமோ என்ற பயத்தில், யாரம்மா நீ என கேட்டார். என்னை தெரியவில்லையா? உற்று பாருங்கள், நான் தான் உங்கள் மனைவி என்றாள். வைத்தியருக்கு தலை சுற்றியது. உனக்கு என்னாச்சு என கேட்டார். நீங்கள் வழக்கம் போல பகலில் தேடச் சென்று விட்டீர்களா? காட்டில் திரிந்து விட்டு வரும்போது பசியோடு இருப்பீர்களே என கூழ்காய்ச்சலாம் என எண்ணினேன். பெரிய சட்டியில் கூழை காய்ச்சிய போது அதை கலக்குவதற்காக துடுப்பை தேடினேன். ஆனால் அது கிடைக்கவில்லை. அதற்கு மாறாக மெல்லிய கரண்டிதான் கிடைத்தது. பரவாயில்லை, அதனை வைத்து சமாளிக்கலாம் என எண்ணி கூழை கலக்கினேன். என் அதிர்ஷ்டமா அல்லது துரதிர்ஷ்டமா என தெரியவில்லை. அந்த கரண்டி உடைந்து போனது. கூழை கலக்காவிட்டால் அடி பிடித்து விடுமே, என்ன செய்வதென யோசித்தேன். சரி, ஆனது ஆகட்டும் என குடிசையின் அருகில் பருமனான பெரிய மரக்குச்சி கிடப்பதைக் கண்டேன். அதை எடுத்துக்கொண்டு அடுப்பில் இருந்த கூழை கலக்கினேன். என்ன ஆச்சரியம்! கூழ் மொத்தமும் கருப்பாக மாறியது. கூழ் வீணாகிவிட்டதை எண்ணி வருந்தினேன். வேறு பாத்திரத்தில் உங்களுக்காக புதியதாக கூழை காய்ச்சத் தொடங்கினேன். கருப்பாக இருந்த கூழை வீணாக்க மனம் இடம் தரவில்லை. அதை நானே குடித்து முடித்தேன். சற்று நேரத்தில் என் நரை, திரை, முதுமை எல்லாம் மறைந்தன. இளம்பெண்ணாக மாறிவிட்டேன் என்றார். மனைவி சொன்னதை கேட்ட கணவருக்கு ஆச்சரியம் தாளவில்லை. வைத்தியர் என்ன நடந்தது என்பதை புரிந்து கொண்டார். இப்படி அதிசய பொருளைத்தானே பெற வேண்டும் என்று இத்தனை நாளாக காத்திருந்தோம் என்ற பதற்றத்தோடு, எங்கே அந்த குச்சி? இதைத்தானே நான் இத்தனை நாள் தேடினேன் என்றார். அதற்கு அவள், அவசரம் வேண்டாம், நான் சொல்வதை முழுமையாக கேளுங்கள். அந்த குச்சியை இரண்டாவது உங்களுக்காக கூழ் காய்ச்சிய போது இரண்டாக ஒடித்து அடுப்பில் வைத்து எரித்து விட்டேன் என்றார். வைத்தியருக்கு நெஞ்சு அடைத்தது. மயங்கி விழுந்தார். இத்தனை ஆண்டுகளாக தேடிய முயற்சி வீணாகிவிட்டதே என வருந்தினார். இப்படித்தான் நாம் அரிதான மனித பிறவியை பெற்றும் அதை முறையாக பயன்படுத்தாமல் வீணாக்குகிறோம். நாம் ஒன்று நினைக்க கடவுள் ஒன்று நினைக்கிறார். இருப்பதை வைத்து நிறைவாக வாழ்வோம். நன்றி.